கொஞ்சம் இருங்க. உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் தெரியுதா? சாப்பிட உட்காந்தவர் இப்படி பாதையில எழுப்புறீங்க. நாங்களும் ஒன்னும் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்துதான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பாக்கலாம் எங்களையும் கூப்பிட்டேன். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க போலாம். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. உங்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் யாரு? எங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு. ஓகே, எவ்வளவு பிடிக்கும் உங்க வீட்டுக்காரர்? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இல்ல நான் இருக்கவே மாட்டேன். அவர்தான். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 45. நல்லா பாத்துக்காரு. அவர் இல்ல நான் இருக்கவே மாட்டேன். உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஒயிட் ஹார்ட் பர்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஆமாவா? உங்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் யாரு? எங்க வீட்டுக்காரர். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். புரியுதா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. குச்சி முட்டைய குரங்கு புடுங்குற மாதிரி இவங்க இவ்வளவு கோவமா? யோ, கவினா யாரியா? கவியா? இது பக்கத்து ஒரு தம்பிடி, பேரு கவியரசன். உங்க பக்கத்து ஒரு கதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியும்யா. சும்மா தான் கால் பண்ண சொன்னேன். அப்பதானே உன் மேல உனக்கே நம்பிக்கை வரும். அடியே, உன் நடிப்புல தஞ்சாவூர் நந்தி சிலையே எந்திரிச்சு ஓடி போச்சுடி. எனக்கு மயக்கமே, எனக்கு நடக்கமே, எனக்கு நாச்சு. வயசாயிடுச்சுடி. ஓ சித்தப்பா, எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு, அது பேசும் தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஆமா சித்தப்பா, அது பேரை அதுவே சொல்லும். சூப்பர்மா. அது பேர் என்ன? மியாவ். ஐயனாரு கோயிலுக்கு போய் குதிரை வாளுல சீட்டு எழுதி கட்டுடா. இவளுக்கு சீக்கிரம் சீக்கு வரணும்னு. யார்கிட்ட பேசுற? இந்த பார், எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. சூனா பானானா? சுபையா பாண்டியா அதானே? பேர் சொல்லி கூப்பிடறாங்க. யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேரை 1000 தடவை சொல்லுவேன். சுபையா பாண்டியா, சுபையா பாண்டியா, சுபையா பாண்டியா. பேர் சொல்லிட்டானா? கட்டின புருஷன் பேர் சொல்லிட்டானா? தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணா இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எப்படி இருந்திருப்ப? குடிச்சிட்டு மூத்திர சந்தில படுத்து கிடந்திருப்ப. அப்படி இல்லைன்னா கோயில் வாசல் பிச்சை எடுத்திருப்ப. காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில, என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடிய போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. என்னடி பண்ண போற? தலை சீவ போறேன்டி. கண்ணாடிய பார்த்து சீவுடி. ஐயோ, கண்ணாடிய மறந்துட்டேனே. அடியே, இங்க வாடி. சொல்லு சித்தி. வீட்ல கண்ணாடி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரி சித்தி. இந்தா சித்தி. இந்த கண்ணாடி இல்லடி, என் மூஞ்சி தெரியும்ல, அந்த கண்ணாடி. ஏண்டி திட்டுற? விவரமா சொன்னாதானே அவளுக்கு புரியும். என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர? கண்ணாடி எங்க? சித்தி, உன் மூஞ்சி தெரியற மாதிரி அங்க கண்ணாடியே இல்ல, எல்லாத்துலயும் என் மூஞ்சி தான் தெரியுது. ஐயோ, இவ களிமண்ணா இருந்தா கூட பானை செய்யலாம், வெறுமண்ணா இருக்காளே. உன் கண்ணு காரப்பழம், காது கள்ளிப்பழம், மூக்கு முந்திரி பழம், கொண்டை கோவப்பழம். என்ன ஓனர் பொண்டாட்டி சிரிச்சிட்டு இருக்க? அழக எப்படி வர்ணிக்கிறா பாரு. நல்லா வாயில வந்துரும், போய் அங்க பாருடி. மொத்தத்துல நீ ஒரு உள்ளூர் அழகிடி. அவளே வர்ணிக்கிறாடி. ஏண்டி, நீ சாதா கோழி சாதா முட்டை போடுற, அப்ப நெருப்பு கோழி அவிச்ச முட்டை போடுமா? இல்லடி, ஆம்லெட் போடும். வெங்காயம் வெட்டி எடுத்துட்டு போறியா? முறைக்காதடி மூளை சத்தவள. அதுவும் எங்கள மாதிரி சாதாரண முட்டை தான் போடும். வணக்கம் கடவுளே, இது உனக்கு தான். விவசாயி மேலே உங்களுக்கு கருணையே கிடையாதா? இப்படி வச்சு செய்கிற
தண்ணி வேணாம் வேணாம்னு சொல்லி தான் தண்ணி தர மாட்டேன். அப்போ இந்த அறுவடை நாளைக்கு அறுக்கணும். தண்ணியாக பேஞ்சிச்சு, மழை பேஞ்சுது நைட்டு ஃபுல்லாக. இப்போ எப்படி அறுவடை செய்யறது? இது வச்சு செய்கிறீங்களே, இந்த மெசேஜ் பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க இனிமேல் விவசாயிங்களுக்கு. ஆமாம், உங்கள் கையில் ஃபோன் இருக்கா இல்லையா தெரியலையே. எப்படி இருக்கும், சேட்டலைட் மூலமாக பார்ப்பீங்க. ஓகே, பாய்.